ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷான் கிச்சன். இன்றைக்கி கிஷான் கிச்சனில் கோதுமை மாவு வச்சு ரொம்ப சூப்பராக சிம்பிளான ஒரு லட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அந்த லட்டு பண்ணுறதுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காகனா இந்த மண்ணை தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது பாகுபதெல்லாம் கொண்டு வர வேணாம், சும்மா ஃபில்டர் பண்ணுறதுக்காக நம்ம காய்ச்சி எடுத்தால் போதும். இப்போது 1 கப் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன், அந்த வறுத்து எடுத்துடலாம். தேங்காய் எப்படி வறுக்கணுன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் நல்லா ட்ரையாக வறுத்து எடுக்கணும். எதுக்காகனா ஈரப்பதத்தோடு இருந்தால் நம்ம செய்கிற லட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது, உடனே கெட்டு போயிடும். அதாவது ஒரு நாள் மட்டும்தான் சாப்பிட்லாம். இது மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணோன்னா நல்லா வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் வறுத்தோம்னா ஒரு 3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். அதுக்காக தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் குறைவான தீயில் வச்சு வறுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா தேங்காயோட ஸ்மெல்லு வந்துடும், ஒரு மாதிரி கரிஞ்சி போன மாதிரி இருக்கும். தேங்காய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறும் வாணலியில் தான் வறுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஈரப்பதெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா எதுக்காக பண்ணுறோன்னா தேங்காய் ஈவனாக இருக்கும். இப்போ துருவி எடுத்துருக்கனால ஒன்று பெருசு ஒன்று சின்னதுமாக இருக்கும். நம்ம லைட்டாக பல்ஸ் பண்ணோன்னா எல்லாம் ஈவனாகவும் இருக்கும், கொஞ்சம் நைஸாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் நமக்கு விருப்பப்பட்ட எந்த நட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் 2 பாதாம், முந்திரி, கொஞ்சம் திராட்சை எல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா திராட்சைலாம் பபுள்ஸ் மாதிரி நல்லா உப்பி வந்தோடனே எடுத்துடலாம். நமக்கு எவ்வளோ நட்ஸு தேவையோ அதை எவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணும்னா நிறைய கூட சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே வாணலியில் 1 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். நம்ம எந்த கப்பால் கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் தான் வெல்லமும் எடுக்கணும். அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். அதாவது 1 கப் மாவுக்கு 3/4 கப் வெல்லம் சேர்த்துருக்கோம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கலாம். ஹையில் வச்சிடக்கூடாது, மாவு கரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு கோதுமையை வறுக்கணும். வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த தேங்காவை இது கூடவே சேர்த்துடலாம். தேங்காவையும் சேர்த்துட்டு கோதுமை மாவு ப்ளஸ் தேங்காய் இது ரெண்டையுமே நல்லா வறுக்கலாம். நல்லா வீடே கமகமான வாசிக்கிற அளவுக்கு வாசனை வரும். நம்ம அதாவது நட்ஸு சேர்த்த நெய்யே போதும், எக்ஸ்ட்ராலாம் எதுவும் சேர்க்க வேணாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இருந்தாலே போதும், அதிலே செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு பொருள் அதிகமாக தேவைப்படாது, அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்கிறது, வீட்டில் உள்ள பொருளை வச்சு குயிக்காக செஞ்சு முடிக்கிற ஒரு டிஷ் தான் இது. பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. தேங்காய் வறுக்கும் போது நல்லா அமுத்தி விட்டு மாவோடு உருட்டிகிட்ருக்கோம், நல்லா அமுத்தி விட்டு வறுத்துடணும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம காய்ச்சி வச்சு அந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம்.
மீதம் இருக்கிறத இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அதாவது மாவோட நல்லா அந்த வெள்ளை தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இது வந்து அளவு கரெக்டான அளவு. 3/4 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி வந்து கரெக்டான அளவு. எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த அளவு இருந்தால் தான் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. கோதுமை மாவில் ரொம்ப அதாவது வெல்லம், கோதுமை இது 2மே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டைமும் ஆகாது. இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த நட்ஸ் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியதான். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். மாற்றிட்டு இதை இப்போ லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், கையில் எண்ணெய் நெய் எதுவுமே தடவ வேணாம். கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும். அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் தேங்காய் தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அதாவது நம்ம தேங்காய் வந்து கோதுமையில் சேர்க்கும் போது கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது இது ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம். நான் அழகாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது மாதிரி தேங்காயில் புரட்டி வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக நான் அப்படி செஞ்சு வச்சுருக்கேன். லட்டாக பிடிச்சி வச்சிடலாம். நான் எடுத்து வச்சுருக்க மாவுக்கு கிட்டத்தட்ட 10-12 லட்டு வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான லட்டு ரெடி பண்ணியாச்சு. இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.